பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜனம் வெளிப்படுதே. ஆமெனும் யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று, ஆமென் ஆமென். தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. ஆமென். வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியுமே மேல் நோக்கி காத்திருக்க. வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் மேல் நோக்கி காத்திருக்க. உன்னத பலத்தினால் நிறைந்த சேனை எழும்பிடுதே, முழங்கிடுமே, வெற்றியை கூறி மகிழ்ந்திடுமே. தேவசேனை ஒன்று எழும்பும். ஆமென். glory. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. உம் பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜனம் வெளிப்படுதே. உம் பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று உந்தன் சேவைக்கென்று அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 110வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 110வது சங்கீதத்தின் 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. சில வாரங்களாக ஆவியானவர் இந்த வார்த்தையை வைத்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எலியாக்கள் உருவாக்கப்படும் போது ஆமென் அவருக்கு ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும். எலிசாக்கள் பிறப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த பூமியிலே மனிதனை சிருஷ்டித்தது நீங்க லூக்கா சுவிசேஷத்தில் ஆமென் இயேசுவின் வம்ச வரலாறு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமத்தில் நீங்கள் மத்தேயுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து தொடங்கும். ஆமென். லூக்கா 3ல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து எழுதியிருப்பாங்க. எங்கேருந்து வரும் தெரியுமா? ஜீசஸ்ட இருந்து அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கும். வந்து எங்கே போய் முடியும் தெரியுமா? எங்கே போய் முடியும் தெரியுமா? தேவன்கிட்ட போய் முடியும். ஹல்லேலூயா. ஜீசஸ்ட இருந்து யார் லைஃப் ஓப்பன் ஆகுதோ அவங்க லைஃப் கரெக்டாக எங்கே தான் போய் முடியும் தெரியுமா? ஆமென். அந்த 3:38 வாசிங்க. லூக்கா 3:38. ஏனோக் சேத்தின் குமாரன், சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அது சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆமென். தேவகுமாரன், தேவகுமாரன், சன் ஆஃப் காட். ஆங்கிலத்தில் எல்லா மொழிபெயர்ப்பிலும் இப்படிதான் இருக்கும். ஆமென். ஏதாவது 1-2 இருந்தால் ஓகே, ஏதாவது 1 இருந்தால் நம்ம ரொம்ப தொடமாட்டோம். மேக்சிமம் எல்லா மொழிபெயர்ப்புலையும் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். அப்போ தேவன் மனிதனை படைத்ததே
பாருங்க, அவருடைய மகன், அவருடைய மகன். அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறார்னா என்ன இல்லை? மாம்சம் இல்லை. மனிதனை தேவன் எப்படி படைக்கிறார்? மண் எடுத்து படைக்கிறார். அவன் என்ன சாயல்ல படைக்கிறார்? தேவ சாயல்ல படைக்கிறார். அதனால தான் அவனை சுத்தி மகிமை கவர் பண்ணி இருந்ததுனால என்ன தெரியல தெரியுமா? ஏன் நிர்வாணம் தெரியல? மாம்சம் வெளிப்படல. ஆமென். இந்த பிரசனத்தில் நிறைந்து இருக்கிறவன்ட்ட மாம்சம் வெளிப்படாது. அவன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். ஆனா அவன் பாவத்தில் விழுந்துட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் நடுவே ஒரு பெரிய கேப் வந்துட்டு, அதன் பிறகு மனுக்குள்ள அடிமைத்தனத்திலிருந்து எழும்பவே இல்லை. ஒவ்வொருத்தர் வந்தாங்க, அவங்க நின்னாங்க, அடுத்த தலைமுறை எழுப்புறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பிதாவாகிய தேவன் அப்படியே குமாரனிடத்தில் திரும்பி, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிறான். சங்கீதம் 2, சங்கீதம் 2 அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 2:7. கர்த்தர் என்னை நோக்கி தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை, தீர்மானத்தின் விவரம். ஆமென். டெசிஷன் ரைட். நான் டீட்டெயிலா சொல்றேன். ஆமென். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். பொதுவாகவே ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் ஏற்கனவே யாருதான்? குமாரன் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் ஏற்கனவே, அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அதனாலதான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் இருக்கும். அவர் வந்தார், பார்த்தாரு, அவர் தம்முடைய ராஜ்யத்தை, ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவருக்கு அன்பு காட்டணும். அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை உண்மையிலே. ஹல்லேலூயா. அன்பு காட்ட, ஏன்னா பரலோகத்தில் ஃபுல்லா வேலைக்காரங்க தான், பணிவிடை ஆவிகள் தான் இருக்கிறாங்க. ஆமே. கேப்ரியலை போய் கொஞ்ச முடியுமா? பைபிள் எங்கேயாவது இருக்கா தூதர்களை கொஞ்சே? ஆமே. நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, இப்படி எந்த தூதனையாவது பார்த்து சொல்லி இருக்கிறாரா? இல்ல. ஒரு தூதன் விழுந்தா அவன் லைஃப் முடிஞ்சு. ஆனா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கிவிட காரணம் என்ன தெரியுமா? லவ், லவ், லவ். நான் விழுந்து எழும்பினவன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. எனக்கு இன்னொரு 10 கை இருந்தா சேர்த்து சொல்லுவேன். ஏன் நான் பிள்ளை. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் அப்படி வந்து கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கி நன்றிதுவே, தள்ளாமலே ஜீசஸ் தாங்கின அன்பிதுவே, என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறா. ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்கப்பட்ட எல்லாரும் யார் தெரியுமா? தேவனுடைய மகன். ஆதாம் யாரு? தேவனுடைய மகன், தேவனின் குமாரன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன். அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா இருக்கிறான் தெரியுமா? புது, நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. எப்போ ஆதாம உருவாக்குனாரோ நெக்ஸ்ட் டே லீவ் போட்டார்.
என்ன பிரதர் 2 நாள் லீவ் போடுறீங்க? ஊர்ல இருந்து அவங்க வராங்க. எவங்க? யாரோ வராங்க, ரொம்ப ரொம்ப நெருக்கப்பானவங்க வந்தாங்கன்னா லீவ் 2 நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நெக்ஸ்ட் டே லீவ் போட்டார். லீவ் போட்டு ஃபுல்லா ஆதாம் கூடவே இருக்கிறார். இதுதான் அவருடைய ஏக்கம். இப்படி ஒரு யவன ஜனம் பிறப்பிக்கப்படணும். ஆமென். கர்த்தர் சபைக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையை தரார் அப்படின்னா, ஆமென், நான் நம்புகிறேன் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஒரு கூட்டத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? அது நானா இருக்கணும், அது ஏன் சந்ததியா இருக்கணும். அப்படி விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சபைக்குன்னு சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஆன்லைன்ல இருக்கிறவங்க கோச்சிக்காதீங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நேரம் இல்லை. ஆமென். இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறோம். சிலருக்கு நீங்க ஸ்பீடா போங்க, மெதுவா போங்க, நாங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து பூஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த எலியாவின் அந்த வெகு தூர பிரயாணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரியமாய்தான் இருக்கும். என்ன காரியமாயிருக்கும்? 15 முதல் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய ஏகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அபேல் மே கொலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லுங்க, என் ஸ்தானத்திலே. ஆமென். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது எனக்கு எல்லா இடத்துலையும் ஜீசஸை அப்படி பார்த்து ஆவியானவர் காட்டி தரதுனால கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு இந்த பூமியில இறங்கி தேடி வந்து நம்மளை தெரிந்தெடுத்தது எந்த ஸ்தானத்தில் தெரியுமா? அதனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன் வேணும். அவன் அந்த 24 மூப்பர்ல ஒரு ஆள் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அதுல அப்படியா சொல்லுவார், என்னோடு கூட மா பாவியா மன்னான நான் எம்மாத்திரமையா ருசித்தவங்க கைகளை உயர்த்தி தேவதூதரிலும் என்னை மாற்றின தேவதூதரிலோ ஆமென். சாத்தானுடைய சாத்தான் பண்ண தப்பு என்ன? சாத்தான் பண்ண என்ன தப்பு பண்ணி கீழே விழுந்தான் தெரியுமா? அந்த சேர்ல இருக்க ஆசைப்பட்டான். சுத்தி வளைச்சு பார்த்தா அதானே, அந்த சேர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டவனை கீழே தள்ளி என்ன வாழ்க்கைன்னு கீழே கிடந்தவனை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட. இது இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆமென், ஆமென். உலக அன்பெல்லாம் புளிச்சு போகும், இந்த அன்பு இன்னும் புரியாது. ஹல்லேலூயா. எனக்கு செய்தி மாறுமோன்னு டவுட்டா இருக்கு, அதெல்லாம் நான் உள்ள வந்துடுறேன். ஆமென். இது 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 கிரகிக்கவே முடியல. அதனாலதான்
இன்னைக்கும் பைபிள் எடுத்து ஆண்டவர் என்ன வேர்டு ஓப்பன் ஆகும்போது அது இது புதுசாகவே இருக்கு. புரியவே அந்த லவ் என்ன அவன் சாத்தான் விபச்சாரம் பண்ணானா, சாத்தான் லவ்வும் லூசிஃபர் விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, இல்லை ஆராதனை முடிச்சுட்டு உட்காரும் போது யாருக்கு சேர் இழுத்தானா, இல்லை ஆராதனையில் தூங்கினானா, என்ன பண்ணான்? ஒன்றுமே பண்ணல, எதுவுமே பண்ண. அந்த சேரில் கொஞ்சம் உட்காரணும், ஒரே ஓடு அப்படின்னார். இது சேற்றில் நின்றேன். ஆமென். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க கிறிஸ்துவ படித்தறிய கூடாது, ருசித்தறிய. அது சேர். ஹல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு, அந்த எபேசியர் 2:7 போடுங்க. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். எபேசியர், நீங்க எபிரேயர் ஓடிட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? கம்ப்யூட்டர்னு ஓடவே மாட்டேங்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட காரணம் செய்தார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு நம்ம பாக்கியவான்கள், நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டாதான் பாட வருது, ஆனால் கிளாக்கு ஓடுது. என்ன பண்ண? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் எலியாட்ட சொல்றார், உன் ஸ்தானத்தில் நீ யார் அபிஷேகம் பண்ணணுமா? எலிசாவை. இப்பொழுது எலியா புறப்பட்டு செல்லுகிறான். இன்னைக்கு உள்ள செய்தியை ஒரு தலைப்பு வைக்கணும்னா, எப்படிப்பட்ட சந்ததி எழும்ப வேண்டும்? தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய யவ்வன ஜனம். வேதம் முழுவதும் நிறைய இருக்கு, ஆனாலும் எளிதில் மனதில் நிற்பதற்காக இந்த எலிசா லைஃப்பை வச்சு ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நாம அப்படி எழும்பணும், அடுத்த தலைமுறை அப்படி எழும்பணும். இதில் வாலிபர்கள் கேட்குறீங்க, ஆமென். பெரியவங்க கேட்குறீங்க, ஊழியர்களும் கேட்கிறீர்கள். ஆமை, நான் இப்படி எழும்பணும். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை அல்லது நம்மை பார்த்து வளர்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், நம் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவங்க இப்படி எழும்பணும் ஒரு யவ்வன ஜனமாய். ஆமே, விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் அந்த பனிக்கு சமானமாய். ஆமே, ஒரு யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும், உமக்கு பிறக்கும். ஹல்லேலூயா. எனக்கு பிறக்கும் இல்லை, ஹல்லேலூயா, உமக்கு பிறக்கும். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளைய தந்தார் இல்லை, அவருக்கென்று தேவன் என் கையில் ஒரு பிள்ளைய தந்தார். நம்ம இந்த பிரதிஷ்டையோட முடிச்சிருவோம் அந்த டீலிங் எல்லாம். ஆமென். இல்லை, உமக்கு பிறக்கும். பலி பீடத்தில் ஈசாக்கை போல எந்த பிள்ளை வைக்கப்படுதோ அந்த பிள்ளைக்கு ஃபியூச்சர் கேரண்டி. ஆமாம். இது நம்மளை வச்சுட்டு நான் இப்படி போயிட்டேன், நீயாவது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம நான் எழும்பணும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாருமே யாருதான்? எங்க அப்பா இருக்காங்களே, எங்க அப்பா ஆண்டவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா ஒருத்தங்களை அப்பான்னு கூப்பிட்டா நான் யாருன்னு தான் கூப்பிடணும் அவங்கள. நானும் அப்பான்னு தான் கூப்பிடுறேன். ஆமாம். என் பிள்ளையும் எப்படி தான் கூப்பிடுது? அப்பான்னு தான் கூப்பிடுது. ஆமாம். அப்போ நம்ம எல்லாம் யாரு? பிள்ளைங்க. ஹல்லேலூயா. குழந்தை 100 வயதானவனும் எப்படி தான் என்ன போடுவானா? வாலிபன். ஆமாம். இப்போ பாருங்க, இந்த எலியா பர்வதத்திலிருந்து அப்படி இறங்கி வரார். இறங்கி 19வது வசனத்தில் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டு உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலிசா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். நல்ல நல்ல நல்ல
நேற்று ஆவியானவர் அப்படி அப்படி இருதயத்தில் ஒரு அப்படி தட்டி எழுப்புன ஒரு வார்த்தையை மட்டும் இங்கே நான் டச் பண்ணிட்டு அடுத்து போகிறேன். இது எல்லாரும் கவனிக்கணும். விசேஷமாய் முதியோர் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மஸ்டாக கவனிக்கணும். இது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம். இதே எலியா இந்த சால்வையை வைத்து செய்த ஒரு காரியம் உண்டு. 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நேற்று இந்த வேர்டு தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன எனக்கு இந்த அப்படி என் கண்ணுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு இருந்தேன்னா, என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ண அந்த கல்ற தோட்டத்தில் வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த பெட்டி மூடும்போது என் பக்கத்தில் இருந்த ஒரு பிரதர் சொன்னாங்க, அந்த துணி எடுத்து முகத்தை மூடு அப்படின்னாங்க. அப்போ நான் தான் கடைசியாக எங்கள் அப்பாவுக்கு முகத்தை அப்படி மூடுறேன். ஆனால் நேற்று இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசும்போது சொன்ன வார்த்தை, உங்கள் அப்பா முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி அந்த சால்வையை நான் ஓ மேலே போட்டேன் அப்படின்னார். ஒரு நாள் வரும் நமக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயிலிருந்து, எலியாவே முகம் மூடுறதுக்கு டைம் வரட்டும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண ஒரு தலைமுறை சேற்றில் இருக்கிறது. எலியா இன்னும் சேற்றில் இருந்து கொண்டிருக்கிறான். இறங்கி போ, இறங்கி போ, இறங்கி. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஒரு எவ்வளவு ஜனம் எழும்புது, நம்ம கண் அது பார்க்காம கண்ணு மூடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த எவ்வளவு ஜனம் யார்? நீங்க உங்க தலைமுறையை பாருங்க. என்னை கேட்கிற வாலிபர்களே, என்னை கேட்கிற ஊழியர்களே, நீங்க உங்களை பாருங்க. ஒவ்வொருவரும் அப்படிதான் பார்க்கணும். எழும்பணும். ஆண்டவரே, ஆண்டவர், இதுவரை நம்ம யாருக்காக எப்படியோ வாழ்ந்து 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 கடைசியில் சர்டிஃபிகேட் என்ன, இவன் ஏமாத்துறவன், நன்றி இல்லாதவன், இப்படி என்னெல்லாமோ கேட்டிருப்பீங்கல்ல, கேட்டிருப்போம்ல. ஆமே. ஆனால் ஆண்டவருடைய ஸ்டைலே வேறங்க. என்னைக்கோ லவ் பண்ணிருப்போம் நம்ம. அவர் சொல்வார், உன் இளவயதின் பக்தியை நான் நினைச்சிருக்கிறேன். நமக்கே டவுட் இருக்கும், என்னைக்குப்பா நான் பக்தியா இருந்தேன். ஆமாம், என்னைக்குப்பா. இந்த விவிஎஸ்ல அந்த ஹைலைட்ஸில் பிள்ளைங்கள்லாம் இருந்து அழுதாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க வளர்ந்த போகிற இப்படி அழுதோமானே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அவர் என் பிள்ளை அன்னைக்கு இருந்து கண்ணீர் விட்டாப்பா. என்னைக்குப்பா விவிஎஸ், நான் என்னைக்குப்பா விவிஎஸ் போனேன். ஏன்னா நமக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன தெரியுமா, நல்லதெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 hour இங்கே பிரசங்கம் நடக்கட்டும், அது மறந்துடும். பக்கத்துலேருந்து ஒருத்தங்க சும்மா என் பக்கத்தில் வந்து இருக்கதை பாரு, இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு காலத்துக்கும் மறக்காது. ஆமே. அப்படி ஒரு விசேஷித்த கிருபை நமக்கு உண்டு. நம்ம ஆண்டவரை மாதிரி நல்லவர் வேற யாருமே கிடையாது. ஆமாம். அப்போ எலியாவே நீ மூடுறதெல்லாம் ரைட்டு, இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென், நம்ம அதாவது என்னோட முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துட்டுன்னா அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வேர் அதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். நீதிமானுடைய வேர் துளிர்க்கும். நமக்கு நீதிமானாலே டிஃபால்ட்டாக ஒரு 10 வார்த்தைகளை வச்சிருப்போம். ஆமாம். நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? துளிர்க்கும். ஆரோனுடைய கோல் என்ன செய்தது? துளிர்த்தது. அப்போ தேவன் பல என்னைக்கோ நம்ம முகத்தை மூட வேண்டியது கர்த்தர் மூட விடாம ஓட விட்டுறான். ஆமே. மூடப்பட வேண்டியவனா என்ன செய்ய வச்சிருக்கிறார்? ஓட வச்சிருக்கிறார். எதற்கு? ஒரு எவ்வன ஜனம் பிறக்கிறதை காண பண்ணும்படியாக. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.